டடா! ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் கோயர்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்றைக்கி தேவை வந்து மார்னிங் லைட் பிரேக்ஃபாஸ்ட். நானும் அப்படிப்பட்ட ஜீவனில் ஒரு ஜீவன் தான். லைட் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி ஸ்மூத்தியாக எப்படி 5 மினிட்ஸில் பண்ணலான்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்க நல்ல இட்லி பானையில் வச்சு தண்ணி சேர்க்காம வேக வச்சுருங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடுது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ தோலெல்லாம் உரித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? சும்மா ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். நம்ம எப்படி மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுட்டு ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் வந்து நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்தாலும் சரி தான், சில் பண்ண மில்க் சேர்த்தாலும் சரி தான், சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து டேட்ஸ் இல்லைன்னா டேட் சிரப். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தாகணும். அதுதான் ஹெல்த்தி. ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எதுவுமே வேணாம், சரிங்களா? ஒன்லி டேட்ஸ் அண்ட் டேட் சிரப். அப்புறமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சேர்க்க போகிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறும் அப்போ தான் ஃபுல் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது நட்ஸ் பவுடர். எல்லா விதமான நட்ஸும் போட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், குங்குமப்பூ எல்லாம் போட்டு நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது அதையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன டெக்கரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சியா சீட்ஸ், இது வந்து ரொம்ப மெயின். இதையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சியா சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா வந்து டேட் சிரப் அப்படியே அதுக்கு மேலே அப்பலாம். ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் டெக்கரேஷனை தான் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. ஸோ டெக்கரேட்டிவாக அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதை அட்ராக்ட் பண்ணுறதுல தான் ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அட்ராக்ஷனுங்கிறது பெரியவங்களுக்குமே அப்படி தானே. ஸோ உங்களுக்கு என்ன வச்சு டெக்கரேஷன் பண்ணணுமோ டெக்கரேஷன் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக டெக்கரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை கொடுங்க. அவங்களுக்கு வயிறும் ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு பசியும் இருக்காது, ஹெல்த்தியும் கூட. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.